பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தையும் அவருடைய நிழலின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நம்மை கட்டி எழுப்பக்கூடிய குணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படிப்பட்டதான குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்தால் நம்ம கட்டி எழுப்பப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். கடைசியாக சொல் தவறாதவந்தால் என்று சொல்லி பார்த்தோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷன் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை நீங்களே மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன பேசினாலும் அந்த வார்த்தையை நீங்கள் மதிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் உங்களுடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்கிறவர்களாக இருப்பார். அநேகர் இன்றைக்கு அவர்கள் சொல்கிற வார்த்தையை அவர்களே மதிக்கிறதில்லை. ஆகினால்தான் உலகத்தில் பெரிய பிரச்சனைகள். உங்கள் வார்த்தையை நீங்கள் மதிக்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்கிறவர்களாக இருக்கிறார். அதுதான் இந்த வசனம். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் பூர்ண புருஷனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் உண்மை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான ஒரு குணமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வரவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்க தப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 25:21 கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்துக்கு நீங்கள் அதிகாரியாக மாறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான மிகப்பெரிய குணம் என்ன என்று சொன்னால், உண்மை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட பார்க்கின்றோம், நீ மரணமறிந்து உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மரணமறிந்தும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ கொஞ்ச காலம் உண்மையாக வாழ்ந்துட்டு அதன் பிற்பாடு இப்படி ஆங்கிலம் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லில்லாமல் நம்ம எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயரை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கடைசி நேரத்தில் கூட கடைசி இதில் நித்தியத்தில் ஜீவகிரீடத்தை நமக்கு தருகிறவராக கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். யார் உண்மையுள்ளவராக இருப்பார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான மனிதன் உண்மையுள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். தேவனால் அவர் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால பிரியமானவர்களே, தேவனால் வர மகிமையை மாத்திரமே நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனால் வர மகிமையை விரும்பும் பொழுது நம்ம உண்மையுள்ளவர்களாக மாறுகிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் என்னமா இருக்கணும்னாக்கா, பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சோத்திரம், உம்மால வர மகிமையை மாத்திரம் நான் விரும்புகிறனா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனால் வர மகிமை விரும்புகிறவர்களாக இருக்கிறதுனாலே நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்கிறவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சங்கீதம் 101:6 வாசிக்கிறோம், தேசத்திலே உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தேசத்திலே உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படிக்கு என் கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்த குணம் நம்மை கட்டி எழுப்பக்கூடிய குணமாக இருக்கிறதுனாலே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தேவனால் ஒரு மகிமை விரும்பும் என்று சொன்னால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆகினாலே நம்முடைய மகிமை விரும்புவர்களாக இல்லாமல் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செயல்படுத்துவர்களாக இருக்கணும். இதனால தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம செயல்படுத்தும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். என்னுடைய காரியங்கள் எல்லாம்
நீர் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, நீர் மகிமைப்படக்கூடிய காரியங்களை நான் செய்கிறதுக்கு எனக்கு கிருபைத்தார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறதான பிதாவை மையப்படுத்தத்தக்கதான விதத்தில் நாம் நற்கிரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினாலே உண்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது, உண்மையில் குணம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், தெய்வீக அன்புடையவர்களாக இருக்கணும். 3 விதமான அன்புகள் உண்டு. லௌகிக அன்பு, சகோதர சிநேக அன்பு, தெய்வீக அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தெய்வீக அன்புடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய குணம் தெய்வீக அன்பாக இருக்கும்போது நம்ம கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 22:37 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவதாக இருக்கணும். அதற்கு நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவே, நான் நம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுனா இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக மாறுகிறோம் பிரியமான. ஆகினால் அன்பு மிக நம்மை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய குணமாக இருக்கிறது. ஆகினால் தான் அன்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்திய 22:39 உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நம்மை நேசிக்கிறது போல நம் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுகிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்கணும், என்னை எப்படி நான் நேசிக்கிறனோ அதே போல மற்றவர்களை நான் நேசிக்கிறனாக மாறணும். கர்த்தாவே எனக்கு அதுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். மத்திய 13:35 நீங்கள் ஒருவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார் என்று சொல்றார். அப்போ நமக்குள்ளே ஒருத்தர் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துக்கு சீஷன் என்று சொல்லி நாம் அழைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கணும். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கிறோம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு இப்படிப்பட்டதான தெய்வீக அன்புடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி இதுல பார்க்கிறோம். அது நீடிய சாந்தம், தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட தெய்வீக அன்புடையவர்களாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த தேவ அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக இருதயத்தில் ஊற்றப்பட்டால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய இருதயம் முழுவதும் தேவ அன்பினால் இருந்திருந்தா அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்தை உண்டாக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியங்களுக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுகத்துகிறோம். எங்களை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். கர்த்தாவே, அன்பு எங்களை கட்டி எழுப்பக்கூடியது குணமா இருக்கிறதுனாலும் உண்மை எங்களை கட்டி எழுப்பக்கூடியதான குணமா இருக்கிறதா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தெய்வீக அன்புடையவர்களாகவும் உண்மையிலவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபைத்தாரும். நீர் மகிமைப்படக்கூடிய காரியங்களையே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஒப்பு கொடுத்த கிரியை செய்கிறதா இருப்பது எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.